வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் கியூஆர் கோடு 1 மார்க் பார்க்க போகிறோம். 6th சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 to 5 வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 6th சம் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் f of x equal to x plus 1 தென் இது என்ன அப்படின்னா சார்புகளின் சேர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x equal to x plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இதில் f of y plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சார்புகளின் சேர்ப்பு f of f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குங்களா, இந்த ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். எந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண போகிறேன்? இந்த ப்ராக்கெட், இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? f of y plus 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா f of y plus 2 அப்படின்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன், எஃப்ங்கிற சார்பில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இந்த ஒய் ப்ளஸ் 2 அப்ளை பண்ண போகிறோம். என்னையா அப்ளை பண்ண போகிறோம்? எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் ப்ளஸ் 2 அப்ளை பண்ண போகிறோம். சரியாப்பா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் ப்ளஸ் 2னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய் ப்ளஸ் 2 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் அப்படின்னா சீக்வல் டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 2, இந்த ப்ளஸ் 1 அப்படியே போட்டுடணும். அப்போ சீக்வல் டு ஒய் ப்ளஸ் 3. இதான் எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 சீக்வல் டு கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா f of y plus 2 equal to y plus 3 இருக்கா, இதுக்கு மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்? f of எடுக்க போகிறேன். f of y plus 2 அப்படின்னு எடுக்க போகிறேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து f of போட்டுக்கோங்க. f of y plus 2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? f of y plus 2 y plus 3 தானே. அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஒய் ப்ளஸ் 2க்கு பதிலாக அந்த ஆன்சரை எழுதிடணும். இப்போ வெளியில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? நமக்கு சார்பு எஃப் இருக்கா, எஃப்பில் எக்ஸ் இருக்க இடத்துல இந்த ஒய் ப்ளஸ் 3 அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் ப்ளஸ் 3. அப்போ என்ன தெரியா? ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 சீக்வல் டு ஒய் ப்ளஸ் 4. இதுதான் எஃப் சார்பு எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2. இங்கே வந்து இன்னொரு எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ மறுபடியும் இது எழுதணும். f of y plus 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ இது வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இது ஃபுல்லாக என்னது நமக்கு y plus 4 தானே. ஸோ இந்த வெளியில் உள்ள எஃப்பை போட்டுட்டு இதுக்கு பதிலாக நான் y plus 4 அப்ளை பண்ண போகிறேன். ஸோ y plus 4. இப்போ வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் மெயின் ஃபங்க்ஷன் பாருங்கள். இதில் எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே நமக்கு y plus 4 இருக்கிறதுனால எக்ஸ் இருக்க இடத்துல y plus 4 அப்ளை பண்ணிடுங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. இப்போ ஆன்சர் என்ன இருந்துச்சு? ஒய் ப்ளஸ் 5. சரியா? இதுதான் எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 உடைய ஆன்சர். சரியாப்பா? ஸோ இது நம்மளுடைய ஆப்ஷனில் எங்கே இருக்கே, நமக்கு ஒய் ப்ளஸ் 5 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். இதான் சார்புகளின் சேர்ப்பு. இதான் என்னதியா? சார்புகளின் சேர்ப்புனா இதை கண்டுபிடிக்கணும். சரியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப்பில் எக்ஸ் இருக்க இடத்துல இதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு திரும்ப எஃப் எடுக்கும்போது மறுபடியும் எக்ஸ் இருக்க இடத்துல இதை அப்ளை பண்ணணும். அகெயின் மறுபடியும் இந்த ஆன்சர் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போமோ அதை போட்டுடணும். ஸோ மறுபடியும் நம்ம சார்பு எடுக்கும்போது கொடுத்துருக்க எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியாப்பா? ஸோ 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருயா. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mx plus n வேர் m and n are integers, f of minus 2 is equal to 7 and f of 3 is equal to 2, then m and n are equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் உள்ள எம்மும் n வந்து இன்டீஜர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of minus 2னா 7, f of 3னா 2. ஸோ m and n are equal நம்ம கொண்டு வரணும். ஸோ தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கயா. f of x equal to mx plus n. இங்கு m மற்றும் n ஆகியவை முழுக்கள்னா என்ன அப்படின்னா z. மேலும் f of minus 2 is equal to 7 மற்றும் f of 3 is equal to 2 எனில் m மற்றும் n ஆகியவற்றுக்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஈக்குவல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், அதாவது m n-க்குரிய ஆன்சரை இங்கே கண்டுபிடிச்சி நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிறது f of x equal to mx plus n எடுத்திருக்காங்க. f of 3 is equal to 2, அடுத்து f of minus 2 is equal to 7 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா
ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 2 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம தான் எடுத்துக்கிறேன். சரியா, எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 2. சரியா, இதையும் பாருங்கள், கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனையும் பாருங்கள். எக்ஸ் இருக்க இடத்துல வந்து நமக்கு 3 இருக்குது. சரியா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் வந்து 2 நமக்கு கொடுத்துட்டாங்க. சரியா, எக்ஸ் இருக்க இடத்துல 3 அப்ளை பண்ணு, எக்ஸ் எங்கெங்கே இருக்குங்க 3 அப்ளை பண்ணும். எஃப் ஆஃப் எக்ஸோட அந்த எஃப் ஆஃப் 3க்கு பதிலாக நம்ம 2 அப்ளை பண்ணிக்கிட போகிறோம். சரியாப்பா, ஸோ அப்போ இதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதில் எக்ஸுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வந்துடும், இந்த எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கா, நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 3 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் எம்மு எக்ஸுக்கு பதிலாக நான் 3 அப்ளை பண்ண போகிறேன். 3 + n ஈக்குவல் டு இந்த 2 அப்படி வச்சுக்கோ. அப்போ 3m + n ஈக்குவல் டு 2. ஸோ இதுக்கப்புறம் இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு 7 இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துக்க போகிறோம். இதுலேயும் அதே மணிக்கு எக்ஸ் இருக்க இடத்துல -2 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ m -2 அடுத்து என்ன இருக்கா +n ஈக்குவல் டு 7 இருக்குது. இப்போ -2m + n ஈக்குவல் டு 7 ஈக்குவேஷன் 2. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1 and 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம், அதாவது தீர்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 முதல் 3m + n ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கியா -2m + n ஈக்குவல் டு 7. ஸோ இதில் பாருங்கள், இது +n இருக்குது, இதுவும் +n இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கிறோம், நம்ம சிம்பிள் மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கா. ஸோ கீழே மட்டும் தான் மாற்றணும், மேலே மாற்றக்கூடாது. ஸோ 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். எண்ணுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, மைனஸாக மாற்றிட்டேன். 7க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, மைனஸாக மாற்றிட்டேன். ஸோ இது நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ இது ஒரு +2m, இது ஒரு 3m. அப்போ என்ன வந்துடும், நமக்கு +5m வந்துடும். புது சிம்பிளை பார்க்கணும், பழைய சிம்பிளை மறந்துடணும். ஸோ ஈக்குவல் டு 7ல் 2 போச்சுன்னா 5, பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ m ஈக்குவல் நமக்கு என்ன வந்ததுன்னா -5/5 ஈக்குவல் டு -1. அப்போ எம்மோட ஆன்சர் வந்து -1. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த m ஈக்குவல் டு -1 அப்ளை பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட், அதாவது m ஈக்குவல் டு -1 எதில் பிரதியிட போகிறோம் அப்படின்னா பிரதியிடுதல் எதில் பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1. ஸோ m இருக்க இடத்துல அப்ளை பண்ணுங்கள். 3 × -1 + n ஈக்குவல் டு 2 -3m + n ஈக்குவல் டு 2. அப்போ என்ன வந்துடும் நமக்கு -3m. இப்போ m வந்து நமக்கு என்னது -3 தானே. ஸோ சாரி 3 × -1 -3. அப்போ n ஈக்குவல் டு 2 -3ங்கிறது +3 ஆயிடும். அப்போ n ஈக்குவல் டு நமக்கு என்னது ஆன்சர் வந்து 5. சரியா, ஸோ m -1 n வந்து 5, அது -1,5. ஸோ முதல் m -1 அடுத்து n வந்து 5. ஸோ இது எங்கே இருக்குன்னா -1,5 வந்து ஃபஸ்ட் ரூம் லெட்டர் ஆன்சர். -1,5 இதான் எத்தனை சம்னா 7 சம். அந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணி போடுறோம். சரியா, சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the function t maps temperature in degree Celsius into temperature in degree Fahrenheit. அதாவது டிகிரி செல்சியஸ் டு டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் டெஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா T of C = 95C/5 + 32 அப்படின்னு டெஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் டிகிரி கொடுத்துட்டாங்க, 95 கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் C ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதில் பாருங்கள், ஒரு T வந்து செல்சியஸ் வெப்பநிலையிலேருந்து ஃபாரன்ஹீட் வெப்பநிலைக்கு T of C = 9C/5 + 32 கொடுத்துச்சு. அப்போ செல்சியஸ் வெப்பநிலையிலேருந்து ஃபாரன்ஹீட் வெப்பநிலைக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஃபாரன்ஹீட் வெப்பநிலை நமக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோ, செல்சியஸ் வெப்பநிலையிலேருந்து ஃபாரன்ஹீட் வெப்பநிலை அப்படின்னா இது செல்சியஸ் வெப்பநிலை, இது ஃபாரன்ஹீட் வெப்பநிலை. அப்போ 95 டிகிரிக்கு வந்து சியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கயா 95 மதிப்புக்கு சியின் வெப்பநிலை கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து செல்சியஸ் வெப்பநிலை, இது வந்து ஃபாரன்ஹீட் வெப்பநிலை. அதாவது இது செல்சியஸ் டிகிரி, இது ஃபாரன்ஹீட் டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, ஸோ அப்போ கொடுத்துருக்க 95ங்கிறது ஃபாரன்ஹீட் இதோட ஆன்சர் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ முதல் கிவன் எழுதிக்கிடுவோம். கிவன் f of C = 9C/5
5 + 32 கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. இது ஒரு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வேணால் 95. ஸோ 95 9c/5 + 32 அப்படின்னு இருக்குது. ஸோ இது உங்கள் கன்வீனியன்ட்காண்டி நான் மாற்றி ரைட் பண்ணிக்கிறேன். 9c5 + 32 = 95. இதே மாடலில் எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்கியா. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 9c5 = 95 -30 + 32 இங்கிட்டு வரும் -35 32 மாறிடும். ஸோ -32. ஸோ 9c/5 = 5ல் 2 போச்சுன்னா 3 9ல் 3 போச்சுன்னா நமக்கு 6 வந்துடும். ஸோ அப்போ c = 63 இன்ட்டு இந்த 9/5 இங்கிட்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக 5/9 வந்துடும். 1 9 is 9 7 9s are 63. ஸோ c = 7 5s are 35 வந்துடும். 7 5s are 35. அப்போ சியோட ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு 35. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா 35. இது ஒன்றும் இல்லை, அந்த என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபாரன்ஹீட் வெப்பநிலை கொடுத்துட்டாங்க 95. இது செல்சியஸ், இது ஃபாரன்ஹீட். ஸோ இதோட ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி வந்த ஆன்சர் நமக்கு கொடுத்து அந்த சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சி அப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த 95 கிடச்சிரும். ஸோ 95 கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம சி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சரியாப்பா. எவ்வளவு c = 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. ஸோ இதான் என்னது 8th சம். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த 1 வேர்ட்ஸ் 6 7 8 இன்னைக்கு போட்டிருக்கேன். இதுக்கு பிஃபோர் வீடியோஸ் வந்து அதாவது 1 to 5 வரைக்கும் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. சரியாப்பா. இந்த 1 மார்க் வந்து உங்களுக்கு எப்போனாலும் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் 1 மார்க் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.